வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரக கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு சடங்கு செய்யக்கூடிய ஒரு பிரபலமான யாத்திரை மையமாக இருக்கு. அதாவது இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில், திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில், இந்த கோயில்லாம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி இந்த தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரக கோயிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலா இருக்கு. ஒரு சிலர் தன்னுடைய முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாம அவங்களுக்கு திதி கொடுக்கவா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்க ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல இங்க தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கமா இருக்கு. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரகங்கள் ராமரால வைக்கப்பட்டு வணங்கப்பட்டதா சொல்லப்படுது. ராமர் எதனால இங்க நவபாஷான நவகிரகத்தை வச்சு வழிபட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிடுறாரு. சீதையை தேடி வந்த ராமர் இலங்கைக்கு தான் கவர்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக எப்போதுமே முதல்ல விநாயகரை வழிபடுவாங்க. அப்படி ராமர் வழிபட்ட ஒரு விநாயகர் கோவில் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உப்பூர்ல இருக்கிறதா சொல்றாங்க. விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறமா அவங்க நவகிரகத்தை வழிபடுறது வழக்கம். அதுக்காக இங்க இந்த நவபாஷணத்தால இந்த நவகிரகங்களை செஞ்சு அவர் வழிபட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கு எதனால தேவிப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிஷாசுரன் அப்படின்றவர் பிரம்மர் கிட்ட போய் என்னை எந்த தெய்வத்தாலையும் கொல்ல முடியாத மாதிரி ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிரம்மரும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. அதனால நிறைய தீமைகள் செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபமான மற்ற தெய்வங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையுமே பார்வதி தேவிக்கு கொடுத்து, பார்வதி துர்கா தேவியாக அவதாரம் எடுத்து இங்க அந்த மகிஷாசுரனை வதம் செய்யறாங்க. துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் செஞ்சதுனால இந்த ஊருக்கு தேவிப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நவபாஷான நவகிரக கோயில்ல நவகிரகங்கள் சிலையாக இல்ல, அது வெறும் கற்களாக தான் இருக்கு. முன்னாடிலாம் கடலுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் இதை வழிபட்டுட்டு போறாங்க அப்படின்றதுனால அதை சுத்தி பாதைகள்லாம் அமைக்கப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. கடல்ல பெருசா அலைகள் வந்தாலும் அந்த நவபாஷான நவகிரக கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த அளவுக்கு சேஃபா கட்டியிருக்காங்க. அந்த நவகிரக கோவிலுக்கு எதிரிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் பேர் கடல் அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போகாம வராங்க. அதாவது இந்த வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லையா, சுனாமிலாம் வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த சமயங்கள்ல கூட அந்த கடல் நீர் இந்த கோவிலை தாண்டி அந்த சைடு போகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய கடல் அடைத்த பெருமாள் தான் அப்படின்றத இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்புறாங்க. திருச்செந்தூர்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படியே இந்த தேவிப்பட்டினத்திலயும் நடந்திருக்கு. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் கிராமத்துல வைரவன் சேர்வை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் தீவிரமான முருக பக்தர். அவர் திருச்செந்தூர் போறது வழக்கம். ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய கனவுல முருகன் இது மாதிரி இந்த தேவிப்பட்டினம் நவபாஷான நவகிரக கோயில் பக்கத்துல நான் வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கிறேன். என் பக்கத்திலேயே சத்ரு சம்ஹார வேலும் இருக்கு. அந்த இடத்த அடையாளம் காட்டுறதுக்காக கடல்ல எலுமிச்சம்பழமும் மாலையும் மிதக்கும், மேல கருடன் வட்டமிடும் அப்படின்னு கனவுல சொன்னதா சொல்றாரு. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து முருகன் சிலையை எடுக்கிறாங்க. அந்த சிலை தான் ரணபலி முருகன் கோயில் இருக்கக்கூடிய சிலை. காசி ராமேஸ்வரம் இந்த பாத யாத்திரை எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் இந்த தேவிப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரக கோயில வழிபட்டுட்டு போறது வழக்கமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா பித்ரு தோஷமும் நாகதோஷமும் போயிரும் அப்படின்றது இங்க ஒரு நம்பிக்கையா இருக்கு. நீங்க ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா இந்த தேவிப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரக கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.